Hello my dear students, welcome back to the channel. Exercise 7.2 question number 1. Find the coordinates of the point in points which divides the join of minus 1, 7 and 4, minus 3 in the ratio 2:3. So இங்கே ஒரு லைன் இருக்கு. இங்கே 2 points கொடுத்துருக்காங்க, minus 1, 7 and 4, minus 3. which இது ஒரு பாயிண்ட், இங்கே 2 points இருக்கு. ஸோ இதை நம்ம A, Bன்னு எடுத்துக்கலாம். Find the coordinates of the point which divides the join of. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த ஏபியை வந்து டிவைட் பண்ணுது. அதை வந்து நம்ம பின்னு வச்சுக்கணும். சரியா? பி. இந்த பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். Find the coordinates of the point P which divides the line join minus 1, 7, 4, minus 3 in the ratio 2:3. இந்த P வந்து இந்த ஏபி லைனை 2:3ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. அப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எக்ஸோட கோஆர்டினேட்டும் ஒய்யோட கோஆர்டினேட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா செக்ஷன் ஃபார்முலா என்னன்னு தெரியும். இதுக்கு நம்ம செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த செக்ஷன் ஃபார்முலா வந்து m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2 and y equal to m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் ஃபார்முலா. இதில் m1 m2ங்கிறது தான் இந்த ரேஷியோ. m1 m2. ஸோ இது வந்து ரேஷியோ நம்ம படிச்சிருக்கோம், இன்ட்ரடக்ஷன்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? ரேஷியோ PA PB ஈக்குவல் டு m1 by m2. ஸோ இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணோன்ட்டு இதுதான் m1 m2. ஸோ இப்போ இந்த m1 m2 இது எல்லாமே நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது m1 வந்து 2, m2 வந்து 3. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ், ஏவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் minus 1, 7, B வந்து 4, minus 3. இதை வந்து x1 y1 எடுத்துக்கணும், இது x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் m1 m2 நமக்கு தெரியும். இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. m1 வந்து என்ன 2, x2 4 ப்ளஸ் m2 வந்து 3, x1 இங்கே இருக்குது x1 minus 1 டிவைட் பை m1 plus m2. அடுத்தது y equal to again m1 2, y2 minus 3 plus m2 3, y1 வந்து 7, 2 plus 3. ஸோ இங்கே 2 4s are 8, 3 minus 3 into minus 1 minus 3, 2 plus 3 5, y equal to 2 into minus 3 minus 6 plus 7 3s are 21 divided by 5. So 8 minus 3 5 by 5 and y equal to 21 minus 6. 21 minus 6 வந்து 15 divided by 5. ஸோ இதை கட் பண்ணால் நமக்கு 1 இருக்கும். நமக்கு x equal to 1 இருக்குது. y equal to 5 15 5 கட் பண்ணால் 1 5s are 5, 3 5s are 5. y equal to 3. ஸோ நமக்கு அப்போ பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து 1, 3. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். 1 எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 3. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். Find the coordinates of the points of trisection of the line segment joining 4, minus 1 and 2, minus 3. ஸோ இங்கே ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம் லைன் செக்மெண்ட். ஸோ இந்த லைன் செக்மெண்ட் வந்து நான் ஏ பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஏபி. இதோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 4, minus 1, பிக்கு வந்து minus 2, minus 3. இப்போது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் த லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட் வந்து ட்ரைசெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ட்ரைசெக்ஷன்னா 3 ஈக்குவல் பார்ட்டாக இந்த செக்ஷன் வந்து தெரியும். ஸோ இதை வந்து நம்ம பி கியூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இது மூணுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ ஏபி 2 யூனிட்ஸ் இருக்குன்னா பிக்யூவும் 2 தான் இருக்கும், கியூபியும் 2 தான் இருக்கும். ஸோ அதுதான் ட்ரைசெக்ஷன். இப்போ இந்த பியும் கியூவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். பியோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸும் கியூவோட கோஆர்டினேட் பாயிண்ட்ஸும் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே நான் என்ன எழுதிக்கிறேன்னா, லெட் பி, கியூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன். இந்த பியும் கியூ வந்து பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். அந்த பிக்யூ வந்து நம்ம
இந்த ஏபி லைனை மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். ட்ரைசெக்ஷன் ஆஃப் ஏபி. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன் போது நமக்கு therefore that is AP equal to PQ equal to QB. ஸோ இதுதான் மீனிங் ட்ரைசெக்ஷனுக்கு. இது மூணும் ஈக்குவல் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ வந்து 1 2 3 4 இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஒன்னே இதோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, இப்போ நமக்கு இங்கே ஏ பாயிண்ட் இருக்கு, பி இருக்கு, பிக்கு ஒரு 2 கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் இருக்கும், கியூக்கும் கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம சேம் டைம்ல இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த கியூங்கிறது இதை மறந்துடும். இப்போ ஏசிபி இந்த மூணையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாயிண்ட் பி வந்து இந்த ஏபி லைன் செக்மெண்ட்டை 1:2ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணும். எப்படி 1:2? இப்போ ஏபிங்கிறது ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்க, பிக்யூவும் ஒரு யூனிட், கியூபியும் ஒரு யூனிட். ஏன்னா இது வந்து மூணுமே ஈக்குவல் செக்ஷனாக இருக்கும். அப்போது பிங்கிறது ஏபியை வந்து 1:2ங்கிற இங்கே பி இருக்கு, ஸோ இங்கே 1 இங்கே 1 இங்கே 1. ஸோ இதை 1 + 1 ஆட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்குமா? அப்போ இந்த பி பாயிண்ட் வந்து இந்த செக்மெண்ட்டை 1:2ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணும். ஏன்னா இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ பி டிவைட்ஸ் ஏபி இன்டர்னலி இந்த ரேஷியோ 1:2. இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஸோ அதுக்கு வந்து ஏவோட பாயிண்ட்ஸ் 4, -1 இருக்கு. பிக்கு வந்து நமக்கு எதுவும் தெரியாது. பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து பியோட கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாம் -2, 3. அப்போ ரேஷியோ நமக்கு என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணது? இது 1:2ங்கிற ரேஷியோ. ஸோ அப்போ m1:m2 இந்த ரேஷியோ வந்து என்னன்னா 1:2. ஸோ m1 1 m2 2. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், செக்ஷன் ஃபார்முலா x = m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2. அது y-யோட ஃபார்முலா வந்து m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். m1 வந்து 1, இது x1, இது y1, x2 y2. அப்போ x2 வந்து -2 plus m2 வந்து 2, x1 4 divided by 1 plus 2. m1 வந்து 1, m2 2, y equal to m1 1, y2 3 plus m2 2, y1 -1 divided by 1 plus 2. So இப்போ 1 into -2, -2, 2 4s are 8 divided by 3 and y equal to 1 into 3, 3, 2 into -1, -2 divided by 3. So இப்போ -2 plus 8 வந்து 6, 6, 3, y equal to 1 by இங்கே -3, y1 வந்து -3, y1 -3 போட்டுக்கணும். ஸோ -3, 1 into -3, -3, -2. ஸோ இப்போ -5/3. இப்போ 6 3 கட் பண்ணால் 1 3s are 3, 2 3s are 6. x equal to 2, y equal to -5/3. ஸோ அப்போ நமக்கு பியோட கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து 2, -5/3 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எகைன் கியூவோட கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் இங்கே வந்து என்ன பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு சேம் மெத்தட் அகெயின். இப்போ என்ன பண்ணோம், இந்த பி டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ 1:2. இப்போ கியூ எடுத்துக்கணும், இந்த பியை விட்டுருங்க. கியூ எந்த ரேஷியோவில் இந்த ஏபி லைனை டிவைட் பண்ணோம்? இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 1 + 1 2. ஸோ கியூ டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ 2:1. சேம் மெத்தட் அகெயின் நம்ம இப்போ வந்து என்ன எழுதிக்கணும்னா, ஏவோட பாயிண்ட் வந்து 4, -1, பியோட பாயிண்ட்ஸ் -2, -3. ஸோ இதே தான் எடுத்துக்கணும். அகெயின் m1 m2 வந்து 2:1. நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், m1 x2 x equal to m1 2, x2 வந்து -2 plus m2 1, x1 4 divided by m1 plus m2 2 plus 1.
comma y equal to m1 y2 m1 2 y2 minus 3 plus m2 1 y1 minus 1 divided by 2 plus இப்போ x equal to 2 into minus 2 minus 4 plus 4 divided by 2 plus 1 3 y equal to 2 into minus 3 minus 6 1 into minus 1 minus 1 divided by 2. So minus 4 plus 4 0 0 by 3 is 0 தான் comma y equal to minus 6 minus 1 minus 7 by 3. So இப்போ x equal to 0 y equal to minus 7 by 3. அப்போ q ஓட coordinates point வந்து 0, minus 7 by 3. ஸோ PQ ஓட coordinates point என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.